இன்னும் வரைக்கும் இந்த 80 வருஷம் பழமையான ஹோட்டல்ல 150 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி குழம்பு விருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் சென்னையில இருந்து ஈரோடு வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது அங்க ஜோலார்பேட்டை மார்க்கெட்ல சந்தைக்கறி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். விடிய காத்தால 7 மணிக்கு போயிட்டு இருக்கும்போது கூட எல்லாம் விரிச்சிட்டு ஆனா சாப்பிட நறுக்கிக்கும் போது தம்பி இப்பதான் ரெடி ஆகிட்டு இருக்க வெயிட் பண்ணப்பா போட்டு தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க போன டைம் விடிய காத்தால 6 மணிக்கு போனோம். தம்பி ஒரு 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷா ஆடை வெட்டி அதை சின்ன சின்ன துண்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டு நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய தவளை போட்டு பயங்கரமா வேக வச்சிருந்தாங்க. சாப்பாடு பேரு நாயுடு கடை சந்தை ஹோட்டல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட்லி களி எல்லாமே இருக்கு. இந்த சந்தைக்கறி சாப்பிடுறதுக்காக விடிய காத்தால 5 மணிக்கு எழுந்தனால பசி பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா சாப்பாடு எவ்வளவு கேட்டதுக்கு 150 ரூபா அப்படின்னாங்க. இந்த குழம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கறி இருந்தது. கிட்டத்தட்ட 1/4 கிலோ மேல இருக்குங்க இந்த ஆட்டுக்கறி. அதுக்கப்புறம் சுட சுட இருக்க சாதத்துல கறியை பிச்சு போட்டு எடுத்து அந்த வெள்ளை சாதம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். எப்பா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்க கிட்ட ஆடோட பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது லைவா செஞ்சு தராங்க. நான் ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு சவுரொட்டி வாங்கியிருந்தேன். அது கூட நல்லி வச்சு கொடுத்தாங்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா நாயுடு கடை சந்தை ஹோட்டல் வந்துருங்க.